ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகா செவி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரைவேட் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் படிச்சுட்டு 10th பப்ளிக் எக்ஸாமில் வந்து நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து ஒரு 2 வருஷமோ இல்லாட்டி அதுக்கு அடுத்த வருஷமாகவே நீங்கள் 10th எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ரைவேட் அப்படின்னு இருக்கும். அவங்களுக்கு தான் இந்த லிங்க் பேஸ் பண்ணி வந்து நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து என்கிட்ட என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இப்போ நான் 1லேருந்து 8th வரைக்கும் ஒரு ஸ்கூல் படித்தேன். அதோட பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி வாங்கிட்டேன். ஆனால் 9th to 12th நான் ப்ரைவேட் ஸ்கூலில் தமிழ் மீடியம் தான் படித்தேன் அப்படிங்கிறதுனால நான் ஒரு கடையில் வந்து அப்ளை பண்ண கொடுத்தேன். அவங்க வந்து ப்ரைவேட் பிஎஸ்டிஎம் லிங்க் பேஸ் பண்ணி வந்து எனக்கு அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அந்த சர்டிஃபிகேட் வந்து எனக்கு ரிஜெக்ட் ஆகிட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து என்னை கேட்டாங்க. அவங்களுக்கு வந்து 9th to 12th வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து ரிஜெக்ட் ஆனது கரெக்ட் தான். எதுக்காக அப்படின்னா, இப்போ நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் தமிழ் மீடியமில் படித்தீங்க அப்படின்னாலும் நான் ஏற்கனவே பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நான் ஒரு லிங்க் சொல்லியிருப்பேன். அந்த லிங்கை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கடுத்து 11th 12th வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் போட்டு படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களும் நார்மல் லிங்க் பேஸ் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வச்சிருக்கிற மார்க் ஷீட்டில் ஸ்கூலோட நேமுக்கு கீழே வந்து ப்ரைவேட் அப்படின்னு இருந்துச்சுன்னா ப்ரைவேட் பிஎஸ்டிஎம் லிங்க் பேஸ் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அதுவே நீங்கள் படித்த ஸ்கூல் நேம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் லிங்க் பேஸ் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, இப்போ நார்மலாக இருக்கிற பிஎஸ்டிஎம் லிங்க்கும் ப்ரைவேட் பிஎஸ்டிஎம் லிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நார்மலாக இருக்கிறதுல நீங்கள் படித்த ஸ்கூலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து ஸ்கூல் நேம்லாம் சூஸ் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் எந்த கிளாஸ் வந்து பாஸ் ஆனீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இதில் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். வேறு போஸ்டல் அட்ரஸ்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். ரெண்டுக்குமே பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ப்ரைவேட் பிஎஸ்டிஎம்க்கு வந்து நீங்கள் உங்களோட ரோல் நம்பர் கொடுத்து தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டீட்டெயிலாக நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய ஆடியன்ஸ்க்கு வந்து என்ன டவுட் இருக்குது அப்படின்னா, இப்போ தான் நான் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். பட் குரூப் 4 எக்ஸாம் வந்து முடியறதுக்குள்ளே அந்த சர்டிஃபிகேட் வந்துருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து குரூப் 4 எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணியிருங்க. அதுக்கடுத்து நீங்கள் அப்ளை பண்ண பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்துட்டு அப்படின்னா அதுக்கடுத்து நீங்கள் குரூப் 4 அப்ளிகேஷனில் எடிட் கொடுத்துட்டு அப்புறம் கூட நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிவிட்டு அது வரும்னு நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு குரூப் 4 எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கடுத்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்துட்டு அப்படின்னா அதை கூட நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா 3 or 4 daysலேயே வந்துடும். இப்போ ஸ்கூல் வந்து லீவ் விட்டுருக்காங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து குரூப் 4 எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து நான் அப்ளை பண்ணி தரணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அதில் வந்து எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணி தந்துடுவோம். இப்போ நிறைய ஆடியன்ஸ்க்கு வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அண்ட் குரூப் 4 எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, இப்போ ப்ரைவேட் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிஎஸ்டிஎம் சம்பந்தமாக நம்ம வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம், அதை அப்ளை பண்ணதுக்கு எந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும், அண்ட் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற பதிலாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பேஜில் வந்து பயனாளர் உள்நுழைவு அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி டிஎன்ஏஜில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்துச்சு அப்படின்னா இது பேஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இப்போ தான் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் லாகின் கொடுங்க. ஓகே, இப்போ லாகின் பண்ணது இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து சர்வீஸ் வைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் சர்ச் பாக்ஸில் பிஎஸ்டிஎம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு பிஎஸ்டிஎம் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்குது. இது வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணது நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் என்ன டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ப்ரைவேட் பிஎஸ்டிஎம் அப்படின்னு போட்டு ஒரு லிங்க் இருக்குது. இந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ப்ரைவேட் பிஎஸ்டிஎம்க்குள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் தான் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ரோல் நம்பரை தான் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ரோல் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே இதில் ஷோ ஆயிரும். நீங்கள் வந்து எந்த கிளாஸோட பிஎஸ்டிஎம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதோட ரோல் நம்பரை வந்து இதில் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். கரெக்டாக கொடுத்துக்குங்க. ஓகே, இப்போ ரோல் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் கிளிக் கொடுத்த உடனே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேண்ட் நேம் வந்து கேட்டிருக்கு. உங்களோட மார்க் ஷீட்டில் நேம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக அடிச்சிருங்க. இனிஷியல் வந்து முன்னாடி இருந்துச்சுன்னா இனிஷியல் முன்னாடி வச்சு நீங்கள் நேம் அடிச்சிருங்க. பின்னாடி இருந்துச்சுன்னா பின்னாடி வச்சு அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேண்ட் நேம் வந்து தமிழில் கேட்டிருக்கு. சப்போஸ் இதில் தமிழில் டைப் ஆகலை அப்படின்னா ஒரு நோட் பேடில் தமிழில் சும்மா தங்க இங்கிலீஷில் மாதிரி அடிச்சு வச்சுட்டு அதை காப்பி பண்ணி கூட நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபாதர் நேம் அண்ட் மதர் நேம் அதுவும் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்கு. உங்களோட மார்க் ஷீட்டில் எப்படி டேட் ஆஃப் பர்த் இருக்குமோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்டாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து போஸ்டல் அட்ரஸ் கேட்டிருக்கு. உங்களோட ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க.
ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்கு. உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பின்கோடு கேட்டிருக்கு. அதையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்கு. அந்த மொபைல் நம்பரை கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இப்போ இதில் கொடுக்குற நம்பர் வந்து ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னா வேறு ஏதாவது ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து மேண்டேட்ரி இருக்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வந்து இமெயில் ஐடி கேட்டிருக்கு. மேண்டேட்ரி கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக அதில் கொடுத்துக்கலாம். ஓகே இப்போ உங்களோட இண்டிவிஜுவல் டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் டீட்டெயில் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே இப்போ கிளாஸில் வந்து நீங்கள் எந்த கிளாஸ்க்கு வந்து பிஎஸ்டிஎம் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து 8th 10th 11th 12th எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வந்து எது வருமோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இதில் வந்து தனித்தனியாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் 1லேருந்து 5th வரைக்கும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஃப்ரம் 2 வந்து நீங்கள் போட்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம பழைய பிஎஸ்டிஎம்மில் வந்து சொல்லியிருந்தோம். இதில் வந்து நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்கன்னா 10th வந்து தனியாக தான் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். 11th 12th வந்து நீங்கள் தனியாக தான் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் 8th நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் வந்து எதுவுமே இல்லை. அதுக்கு வந்து என்ன டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னா அதோட ஹால் டிக்கெட் இருந்தால் கூட நீங்கள் அந்த டாக்குமெண்ட் கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. 10th கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து மார்க் ஷீட் எப்படி வந்திருக்கும் அந்த மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண பாருங்கள். ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து எந்த மாதத்தில் எந்த வருஷத்தில் வந்து நீங்கள் படிச்சீங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் அதை கேட்கும். ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அது வந்து உங்களோட அந்த ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட்லேயே இருக்கும். ப்ளஸ் அந்த ஹால் டிக்கெட்லேயுமே அந்த வருஷம் வந்து இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஓகே இப்போ உங்களோட இண்டிவிஜுவல் டீட்டெயிலும் அகாடமிக் டீட்டெயிலும் கரெக்டாக கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குதான்ட்டு செக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கான பேமெண்ட்டையும் நீங்கள் கரெக்டாக கட்டி முடிச்சோன்னே ரிசிப்ட் வந்து டவுன்லோட் ஆயிரும். பேமெண்ட் கட்டுறதுக்கு முன்னாடி நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டிரான்சாக்ஷன் நம்பரையும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரையும் நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டினா ஒரு நோட்டில் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் பேமெண்ட் கட்டி முடிச்சோடனே ரிசிப்ட் வரல அப்படின்னா அந்த நம்பரை வச்சு உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே இப்போ இது வந்து நீங்கள் ரிசிப்ட் எடுத்து வச்ச உடனே இதில் வந்து அந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஸ்கூலில் வந்து எக்ஸாம் எழுதுனீங்களோ அந்த ஸ்கூலுக்கு வந்து டேரெக்டாக அந்த அப்ளிகேஷன் போயிடும். அதை அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு டீட்டெயில் கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அப்ரூவல் கொடுத்தோன்னே நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ சப்போஸ் வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து உங்களோட டீட்டெயில் போகல அப்படின்னா டேரெக்டாக ஹெட் ஆஃபீஸில் இருந்து அவங்களுக்கு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்ஸ் 2 நாளுக்கு ஒரு வாட்டி வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 3 டேஸ்லேயே அது வந்துடும். ஓகே நீங்கள் அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது வந்துடுச்சு அப்படின்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீட்டெயில்ஸ்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரைவேட் கேண்டிடேட்டோட பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இது சம்மந்தமாக எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சகா சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.